பிரியமானவர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு பாரதி பாசிட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் மொபைல்லையே இருந்தோன்னா பேபி சைலண்ட்டாக விளையாடிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லைன்னு தான் நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மை அது இல்லைங்க. அந்த சைலன்ஸ்குள்ளே எப்படி பெரிய பாதிப்புகள் நடக்குது தெரியுமா? அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்டென்ஷன் பிரேக் ஆகுது, குழந்தையோட மன வளர்ச்சி பாதிக்கப்படுது. பேரண்ட்ஸ் ஃபோன்லேயே ஸ்க்ரோல் செய்கிற ஒவ்வொரு நொடியும் குழந்தைக்கு தேவையான அட்டென்ஷன்ஸ் அப்புறம் அதோட ரெஸ்பான்ஸ் குறையுது. பேபிஸ்க்கு பேரண்ட்ஸோட ஃபேஸ் தான் ஃபஸ்ட்டு உலகம். அந்த ஃபேஸ் குழந்தைங்களுக்கு இல்லாமல் போகும்போது குழந்தைகளுக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் உருவாகுது. அது பேரண்ட்ஸோட கவனத்தை பெறுறதுக்காக டேண்ட்ரம்ஸ் டெவலப் ஆகுது அங்கே. அதனால குழந்தைங்களுக்கு எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி குறையுது. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீச் டெவலப்மெண்ட் ஸ்லோ ஆகும். பேபி பேச கற்றுக்கொள்கிறதே பேரண்ட்ஸோட டெய்லி இன்ட்ராக்ஷனால தான். பேரண்ட்ஸ் மொபைல்லே இருந்தாங்கன்னா பேபிஸோட அவங்க கான்வர்சேஷன் பண்ணுற டைம் குறையும். குழந்தைக்கு சவுண்டு, லிப் மொமெண்ட்டு, ரியாக்ஷன் இது எல்லாமே பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அப்சர்வ் செய்ய முடியாது. இதனால் அவங்களுக்கு ஸ்பீச் டிலே ஆகுது. ஃபார்மேஷன் இஷ்யூஸ் வருது. பல பீடியாட்ரிஷியன்ஸும் இன்றைக்கி சொல்கிற ஒரு காமன் கம்ப்ளைண்ட் என்னென்னா, மொபைல் அடிக்ட் பேரண்ட்ஸ்க்கு ஸ்பீச் டிலே பேபிஸ் அதிகம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஹேவியரல் இஷ்யூஸ், இரிட்டேஷன், க்ரையிங். பேபிக்கு பேரண்ட்ஸ் ரியாக்ஷன் தான் ஃபீட்பேக் சிஸ்டமே. பேரண்ட்ஸ் மொபைல்லையே இருக்கிறதுனால குழந்தை முயற்சி பண்ணாலும் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்காது. இது அவங்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக மாறி அதிகமாக அழுகிறது, ஸ்மால் ட்ரிக்கர்ஸ்க்கு கூட குயிக்காக கோவப்படுறது, சோசியல் இன்ட்ராக்ஷன் குறைவாகுது போன்ற பிஹேவியரல் சேஞ்சஸ் டெவலப் ஆகுது. ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் சைல்டு பாண்டிங் குறையுது. பேபிஹுட்டில் உருவாகிற பாண்டு தான் நம்ம வாழ்க்கை முழுக்கவும் அந்த ரிலேஷன்ஷிப் பேட்டர்னை செட் பண்ணுது. மொபைல் டிஸ்ட்ராக்ஷனால் குழந்தைய அரவணைச்சிக்கிறது, குழந்தைய பார்த்து சிரிக்கிறது, எமோஷ்னலாக பேபியும் பேரண்ட்ஸும் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறது எல்லாமே பெரிய அளவில் குறைஞ்சி போயிடுது. அதில் சைல்டு அட்டாச்மெண்ட் டைப்பு, ப்ரீத்தபிள் பாண்ட் இல்லாமல் இன்செக்யூர் பாண்டு பேரண்ட்ஸ்க்கும் சைல்டுக்கு உருவாகிறது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேபிக்கு தானே மொபைல் ஹேபிட் டெவலப் ஆகுது. இந்த சில்ட்ரன்ஸ் எப்போவுமே அவங்களோட அம்மா அப்பாவை தான் காப்பி பண்ணுவாங்க. அவங்க என்னத்தை பார்க்குறாங்களோ அதுதான் அவங்க செய்யணும்னு நினைப்பாங்க. பேரண்ட்ஸ் ஃபோன்லேயே இருக்கிறதுனால பேபிக்கு மொபைல் அட்ராக்ஷன் அதிகமாக ஆகுது. சீக்கிரமே மொபைலுக்கு அடிக்டும் ஆயிடுறாங்க, ஓவர் ஸ்டிமுலேட் ஆகுறாங்க. அப்புறம் ஸ்லீப்பிங் ப்ராப்ளம்ஸும் அதிக டைம் மொபைல் பார்க்குறதுனால குழந்தைகளுக்கு வெரி இயர்லி ஸ்டேஜ்லேயே டெவலப் ஆகிடுது. இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஃபேமிலியில் மார்னிங்கும் நைட்டும் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணாமல் குழந்தையோட பேசுகிறதுக்கு, விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஃபுல் ப்ரெசண்ட்டாக பேபிஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணும். ஃபஸ்ட் ஒன். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்ற டைமில் மொபைல் கண்டிப்பாக பார்க்கக்கூடாது. பேபியை அப்சர்வ் பண்ணுறது முக்கியம். அவங்க எப்படி சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு எது பிடிக்கல அப்படின்னு சொல்லி அந்த மீல் டைமில் அவங்கள அப்சர்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேபி எழும்புகிற டைமில் காலையில் கண்டிப்பாக மொபைலை நம்ம அவாய்ட் பண்ணிடணும். பேபிக்காக அட்லீஸ்ட் 2 hours ஆச்சும் ஃபோன் இல்லாத ஒரு என்விரான்மெண்ட்டை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோனை சைலண்ட் மோடில் வச்சுக்கலாம். இப்போ ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வர்றதா நம்மளையும் ஒரு டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ஃபோனுக்கு அடிக்டாக நம்மளையும் கொண்டுட்டு போயிடும். அதனால ஃபோனை மோஸ்ட்லி சைலண்ட்டில் வைப்ரேஷனில் வச்சுக்கலாம். சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் ஒரு நாள் ஈவினிங் ஃபுல்லாக மொபைல் இல்லாமல் ஃபேமிலியோட குழந்தைங்க ஃபேமிலி அப்படின்னு சொல்லி அதுக்காக நம்மளோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம். இது குழந்தைங்களோட டெவலப்மெண்ட்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. பேரண்ட்ஸ் மொபைலில் பிஸியாக இருந்தோன்னா குழந்தைங்களோட மனசு ஸ்லோலியாக பிரேக் ஆகும். குழந்தைகள் மீது நம்மளோட கவனம் இருக்கிறது குழந்தையோட வாழ்க்கை முழுக்க பாதுகாப்புங்க. அதனால் கண்டிப்பாக மொபைலை குறைச்சிருங்க. குழந்தைங்களோட லவ் உங்கள் மேலே கண்டிப்பாக அதிகரிக்கும். நீங்கள் குழந்தைங்க சந்தோஷமாக வாழலாம். வாழ்க வளம்.